தீபாவளிக்கு ஸ்பெஷலா சுருள் பூரி தாங்க செய்ய போறோம். இது வந்து தெலுங்குல வந்து மடத்த காஜான்வாங்க, ஆந்திரால ரொம்ப ஃபேமஸுங்க. இப்போ இந்த சுருள் பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம், கொஞ்சமா பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம், கொஞ்சமா நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம், தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம், கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கின்னு ஒரு கம்பி பதம் வந்த உடனே கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கின்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஃப்ளோர் மேல இந்த மாவுல சப்பாத்தி மாதிரி நல்லா மெலீஸா தரட்டிக்கின்னு நெய் அப்ளை பண்ணிட்டு இது மேல கொஞ்சமா மாவு சேர்த்துக்கலாம். இந்த கார்னர்ல இருக்கிற மாவுல நடுவுல வச்சுட்டு நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கையில இந்த மாதிரி பிரஸ் பண்ணிட்டு லைட்டா இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு நல்லா கொதிக்கிற எண்ணெயில போட்டுட்டு 2 பக்கமா திருப்பி எடுத்துட்டு இப்போ இதையே நம்ம சுகர் சிரப்ல ஒரு 30 செகண்ட் வரை தாங்க வச்சு எடுத்துடணும். அப்பதான் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். அவ்வளவுதாங்க சுருள் பூரி ரெடி. இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்க.